இன்னைக்கு நம்ம 1/4 கிலோ கர்வேச்சர் சாக்லேட்ஸில் எப்படி ப்ரௌனீஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1/4 கிலோவுக்கான ரெசிபி. எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து வேன் ஹுட்டனுங்கிற பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 75 கிராம் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதிக்கு பாதி டார்க் சாக்லேட்டும் பாதி மில்க் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் யூஸ் பண்ணணும். பட்டரும் சாக்லேட்ஸும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பட்டரோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸ் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ இல்லை ஓடிஜியில் வச்சோ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு முட்டை, அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 50லேருந்து 55 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌனீஸ்க்கு நான் விஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். பீட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதனால வந்து நம்ம பீட்டர் இல்லாமையும் இந்த ப்ரௌனி பண்ணலாம். சரிங்களா? 75 கிராம் சுகர். நான் இதில் வந்து பாதி அமௌண்ட் 50-50 ரேஷியோவில் ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். இப்போ அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சாக்லேட் மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த சாக்லேட் கர்வேச்சர் சாக்லேட்ஸ், அந்த சாக்லேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக பாதிக்கு பாதி நான் எடுத்தேன்னா அந்த சாக்லேட்ஸ், ஏன்னா டார்க் சாக்லேட்டுங்கிறது பியூருங்கிறது கர்வேச்சர் சாக்லேட்ஸில், ஸோ அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை வந்து போக்குறதுக்காக தான் நான் வந்து லைட்டாக மில்க் காம்பவுண்டும் 50-50 ரேஷியோவில் டார்க் அண்ட் மில்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன். 50 கிராம் வந்து மைதாவும் 10 கிராம்ஸ் அளவுக்கு கோகோ பவுடரும் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுறேன். ஓவராக மிக்ஸ் பண்ணால் ப்ரௌனி வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ நல்லா சலிச்சுட்டு நீங்கள் இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான நம்மளுக்கு கர்வேச்சர் சாக்லேட்ஸில் 1/4 கிலோ ப்ரௌனி ரெசிபி ஈஸியாக கிடச்சிரும். ப்ரௌனிஸ் கிளாஸ் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கோங்க. டீ கேக் கிளாஸ், குக்கி கிளாஸ், இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே கண்டக்ட் பண்ணுறோம்.